எங்களுக்கு வாக்களித்த வாக்காளர்கள், எங்களுடைய ஆதரவாளர்கள், அனுதாபிகள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இப்பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இப்பொழுது இந்த கடந்த காலங்களில் நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தேசமாக அணிதிரள வேண்டும், தமிழ் மக்கள் அணிதிரள வேண்டும் கூறி கொண்டு வந்து மக்களுடைய ஓட்டுக்களை மாத்திரம் பெற்றுக்கொண்ட இவர்கள் இன்றைக்கு ஓட பாதை தெரியாது தடுமாறுகின்ற, குடுமி சண்டையில் ஈடுபடுகின்ற செயற்பாடுகளை தமிழ் மக்கள் கண்குளிர பார்க்கின்றார்கள், ரசிக்கின்றார்கள், புசிக்கின்றார்கள். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இந்த இவர்களுடைய சித்து விளையாட்டில் மக்களோடு சேர்ந்து இந்த மக்களை இந்த விளையாட்டுக்கு நாங்கள் பலி கொடுப்பதை நாங்கள் விரும்புவது இல்லை. இருந்த போதிலும் கூட எங்களுக்கு தேவை இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை என்பது மக்களுக்கு சேவை செய்கின்ற நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தாங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, ஆரம்ப கட்ட வேலைகளை முன்னெடுப்பதற்கு அதை ஆளுகின்ற ஒரு நிறுவனமே இந்த உள்ளூராட்சி சபை. அப்ப அந்த சபையை சீர்குலைக்கின்ற நடவடிக்கையை நாங்கள் ஒரு போதும் தேசிய மக்கள் சக்தி அதில் ஈடுபடாது. அதே நேரத்தில் எதிர்வரும் நாட்களில், இன்னொரு 2-3 நாட்களில் தெரிய வரும் இவர்களுடைய சித்து விளையாட்டுக்கள் மூலமாக ஒருவேளை ஒரு சில சபைகள் அல்ல, ஒரு நேரம் பல சபைகளையும் கூட தேசிய மக்கள் சக்தியும் பெரிய சக்தியாக அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்து வருகிறோம். மீறல் நடவடிக்கை தொடர்பாக பாராளுமன்றத்தில் கடற்படையினர், அதே போன்று ராணுவம், போலீஸ் உள்ளிட்ட அனைவரோடும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. அப்ப அந்த கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்ற போது முதலில் நாங்கள் பார்க்கின்ற விடயம்தான், முதலாவது விடயம் வேறு எதுவுமல்ல, உண்மையிலேயே சட்டவிரோதமான தொழிலில் ஈடுபடுகின்ற மீனவர்கள், அது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி, இந்திய மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அபாரான ஒரு பாரிய பிரச்சனை ஒன்று இன்றைக்கு கடற்தொழிலாளர்கள் மத்தியில் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த சட்டவிரோதமான இல்லீகலியாக மீன்பிடிக்கின்றவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்துவதற்கும் அதை ஒழுங்குபடுத்துவதற்குமான நடவடிக்கைகள் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம், எடுத்திருக்கின்றோம். அது தொடர்பாக விஷயமாக கடற்படையினரோடு மிக ஆழமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதே போன்று அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் விசேடமாக இந்த சட்டவிரோதமாக தொழில்கள் மூலமாக இடம்பெறப் போவது என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல, எங்களுடைய கடல் வளம் அளிக்கப்படுமே தவிர எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய சொந்தமாக இருக்கின்ற சொத்துக்கள் அளிக்கப்படுமே தவிர வேற எதுவும் அல்ல. அதனால் இந்த சட்டவிரோதமான மீன்பிடி முறையை தடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் இதில் விவாதங்கள் இருக்க முடியாது. அந்த வகையில் கடற்படையினரும், அதே போன்று ராணுவம், போலீஸ், அதே போன்று அரசு அதிகாரிகள், கடற்பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட கரையோர பாதுகாப்பு பிரிவினர் உள்ளிட்ட அனைவரோடும் இது தொடர்பாக விரிவாக பேசியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பான நடவடிக்கைகள் கூடிய சீக்கிரம் வெளிவரும். ஒன்று. இரண்டாவதாக நாங்கள் பேசணும், இந்திய மீனவர்களுடைய வருகை என்பது மிகவும் பாதகமானது, பாரதூரமானது. இந்திய மீன்பிடி படகுகள் இங்கு வருவதன் மூலமாக எங்களுடைய கடல் வளத்தை முற்றாக அழித்தொழிக்கின்ற நடவடிக்கையை முன்னெடுக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, 125% அதிகமான எங்களுடைய மக்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையில் இடியை வீழ்த்துகின்ற செயற்பாடுகளை செய்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த செயற்பாடுகளின் போது எங்களுடைய கடல் வளங்கள், வலைகள், வள்ளங்கள், படகுகள் அனைத்தையும் நாசமாக்குவது மாத்திரமல்ல, எங்களுடைய மீனவர்களுடைய உயிர்களுக்கும் அச்சுறுத்தல் விடுகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மீன்பிடியை நம்பி வாழுகின்ற குடும்பங்களுடைய வயிற்றில் அடிக்கின்ற வேலையை இவர்கள் செய்கின்றார்கள். அந்த வகையில் சட்டவிரோதமாக எங்களுடைய கடல் பரப்பை மீறி இங்கு வந்து கடல் மீன் பிடிப்பது என்பது சட்டத்துக்கும் புறம்பானது, அரசியலமைப்புக்கும் புறம்பானது, சர்வதேச சட்டங்களுக்கும் புறம்பானது. அவ்வாறான புறம்பான விடயங்களையே இன்றைக்கு இந்திய மீனவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதனால் எங்களுடைய கடற்படையினருக்கு நாங்கள் இப்பொழுது உத்தரவிட்டிருக்கின்றோம், அவர்களோடு உரையாடி இருக்கின்றோம்.
இது தொடர்பாக கூடுதலான கவனத்தை செலுத்தி அவர்கள் வருவதை தடுப்பதற்கான நடவடிக்கையை கடற்படையினர் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு நடவடிக்கையும் எடுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அந்த நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய பக்கம் இருந்து, எங்களுடைய அமைச்சின் பக்கம் இருந்து என்னென்ன உதவிகள் தேவை என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அந்த தேவைகள் அனைத்தையும் பெற்றுக் கொடுத்து இந்த இந்திய மீனவர்களுடைய வருகையை தடுப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை ஆரம்பித்திருக்கும். யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து தரிப்பு நிலையம் தொடர்பாக முதலாவது அமைக்கப்பட்டதன் நோக்கம், தரிப்பு நிலையம் பல மில்லியன் ரூபாய் செலவில் நகர அபிவிருத்தி சபையினால் புல்லுக்குளம் பகுதியில் அமைக்கப்பட்டது. பி, யாழ்ப்பாணம் மத்திய பகுதியில் ஏற்பட்டுள்ள வாகன மற்றும் சன நெருக்கடிகளை நோக்கமாக கொண்டு முக்கிய தொழில் செயல்பாடுகளை படிப்படியாக புறநகர் பகுதிகளுக்கு விஸ்தரிப்பதற்காக முதல் நடவடிக்கையாக இத்தரிப்பிடம் அமைக்கப்பட்டது. சி, இலங்கையில் யாழ் மாவட்டத்தை தவிர்ந்த ஏனைய மாகாண மாவட்டங்களில் வீதி பயணிகளுக்கான பொது போக்குவரத்து சேவைகளில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் போக்குவரத்து சேவைகளும் இணைந்த நேர அட்டவணை அடிப்படையில் சேவையில் ஈடுபடுகின்றன. இதனால் அச்சேவைகளின் போது முதலாவது ஒரு பேருந்தினை விலத்தி வேகமாக சாரதியம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படுவதில்லை. இரண்டாவது, இதனால் போக்குவரத்து பொது வீதிகள் மீறப்படுவதில்லை. மூன்றாவது, பயணிகளுக்கு குறித்த நேரத்தில் பயணிப்பதில் இடையூறுகள் ஏற்படுவதில்லை. நாலாவது, அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்ற வேண்டிய நிலை நடத்துனர்களுக்கு ஏற்பட மாட்டாது. மேற்கூறிய நோக்கங்கள் செயல்படுத்தப்படுமானால் வீதி விபத்துகள், அதாவது பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது, வீதிகளில் பாதசாரிகள் மற்றும் சிறிய வாகனங்களில் பயணிப்பவர்களுக்கு ஏற்படும் விபத்துகள் முற்றாக தவிர்க்கப்படும். எனவே இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் நடைமுறையில் உள்ளது போல் யாழ் மாவட்டத்திலும் தூர சேவைகளுக்காக அமைக்கப்பட்ட புதிய தரிப்பிடத்தில் இருந்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் இணைந்த நேர அட்டவணையுடன் சேவையில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சௌகரியமான, அதாவது விபத்துக்கள் அற்ற, பயணிக்கும் நோயாளிகள், பல அழுத்தங்கள் இல்லாது மாணவர்கள், உத்தியோகத்தர்கள் குறித்த நேரத்திற்கு பயணிப்பது போன்ற இலகுவான சேவைகளை ஆற்ற முடியும் என்ற வடமாகாண மற்றும் யாழ் மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்களின் நல எண்ண கோரிக்கையினை வடமாகாணத்தில் கடமையாற்றிய கௌரவ ஆளுநர்கள், தற்போது கடமையாற்றும் கௌரவ ஆளுநர் அவர்கள் மற்றும் கடமையில் இருந்து இருக்கின்ற அரசு அதிபர்கள், யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர்கள், வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினர் மற்றும் துறைசார் அதிகாரிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு வடமாகாண தனியார் சேவையினையும் இலங்கை போக்குவரத்து சபை உயர் அதிகாரிகளையும் அழைத்து 100க்கும் மேற்பட்ட கலந்துரையாடல்களில் இணைந்து செயற்படுவதன் மூலம் பயணிகளுக்கு ஏற்படும் அசகரியங்கள் பற்றி விளக்கியதன் பயனாக தாம் இணைந்து செயற்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபையினர் ஏற்றுக்கொண்டதன் பேரில் தனியார் ஆகிய நாங்கள் புதிய தரிப்பிடத்தில் இருந்து இணைந்து சேவையாற்றுவதற்காக 2 முறை புதிய தரிப்பிடம் சென்று சேவைகளை ஆற்றியும் இலங்கை போக்குவரத்து சபை கலந்துரையாடலில் ஏற்றுக்கொண்டும் 2 தடவைகளும் சேவைக்கு தரிப்பிடத்திற்கு வரவில்லை. இதனால் ஏமாற்றம் அடைந்ததுடன் பல இழப்புகளுடன் மீண்டும் பழைய தரிப்பிடமாகிய தற்போதைய மின்சார நிலைய வீதிக்கு திரும்பி பல இடங்களின் மத்தியில் சேவை ஆற்றுகின்றோம். மேற்படி எமது கோரிக்கையை வருடக்கணக்கில் அரசு நடைமுறைப்படுத்த முன்வராதது ஏன் என்ற கேள்வி அனைத்து வடமாகாண தனியார் பேருந்து உரிமையாளர்களிடம் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சங்கங்களின் வினாவாக உள்ளது. கடந்த காலங்களில் வடமாகாணத்தின் முடிசூடா சர்வதிகார மன்னனாக இருந்த அமைச்சர் மக்களின் கௌரவமான பயணங்களுக்கான எமது கோரிக்கைகளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு ஆதரவாக இருந்து தட்டி கழிக்கின்றார். அவருக்கு எதிராக செயற்பட முடியாது என்ற கருத்து சகல தரப்பினராலும் முன்வைக்கப்பட்டது. தற்போது மன்னராட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு வடமாகாணம் மக்களாட்சிக்கு விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்னமும் எதற்காக புதிய தரிப்பிடத்தில் ஆடு மாடுகள் தரிப்பிடமாக இருக்க வேண்டும்? இன்றைய அரசு உடன் நடவடிக்கை எடுத்து எமது கோரிக்கைகளை ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என வடமாகாண தனியார் பேருந்து உரிமையாளர்களும் அவர்களை பிரதிபலிக்கும் சங்கங்களும் வினயமாக கேட்டுக்கொள்ளும். 2 நாட்கள் பேசப்பட்ட ஒரு விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததா. நான் இன்றைக்கு தான் அதன் சரியான தாற்பயத்தையும் நீங்கள் படுற அவஸ்தைகளையும் நீங்கள் சொல்லுகிற பொழுது இன்னும் கொஞ்சம் கூட அதை உணரக்கூடியதாக இருக்குது.
ஆனால் 10-11 விஷயமா பல இடங்களில் பேசப்படுற பொழுது அப்படியே நாங்களும் கேட்டுக்கொண்டு போயிருக்கிறோமே தவிர அதுக்கான நிரந்தர தீர்வு ஒன்று அடைகிறதுக்காக முயற்சி செய்வது என்பது எங்கள் பக்கத்திலேயும் இருக்கிற ஒரு குறைபாடு தான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அழைத்து படிப்படியாக இந்த விஷயங்களை சொல்கிற பொழுது எனக்கு தெரிந்த அளவுக்கு உண்மையிலே இது ஒரு நீண்ட கால பிரச்சனை. இன்றைக்கு அந்த பஸ் நிலையம் கட்டப்பட்டு அனாதரவாக இருக்குது. யாழ்ப்பாணத்தில் 3 பஸ் நிலையங்கள் 4 பஸ் நிலையங்கள் இயங்குற மாதிரி ஒரு தோற்றப்பாடு. ஒன்று பாரம்பரியமாக வடமையாக இயங்கி வந்த இடம், புதிதாக கட்டப்பட்ட பஸ் நிலையம் அப்படியே இருக்குது. அதை விட முனியப்பர் கோவில்கிட்ட பேருந்துகள் நிறுத்தப்பட்டு பிறகு எடுக்கப்படுது. முத்தவழிகிட்டையும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு பேருந்துகள் பெறுகிறது. இதெல்லாம் அது ஒவ்வொரு வகையாக ஒரு ஒரு தொழில்முறை சார்ந்த ரீதியில ஒற்றுமையோடு பலத்தோடு கொண்டு போவதாக தெரியுது. உலகம் முழுக்க தனியார் அரச பேருந்துகள் மிக ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில தெளிவாக அவர்கள் தங்களுடைய பேருந்து பயணங்களை செய்கிறார்கள். கொழும்பிலையும் கூட நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அவர்கள் மிக தெளிவாக ஒற்றுமையோடு தங்களோட பணிகளை செய்து கொள்கிறார்கள். ஆனால் இன்னும் இந்த வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இதுக்கான ஒரு நிர்வாக நடைமுறை தெளிவுபடுத்தப்படவில்லை என்பது மிகப்பெரிய குறை. எல்லா பக்கங்களிலையும் நாங்கள் ஏதோ நிர்வாக ரீதியான குறைபாடுடையவர்கள், வடக்கில் கிழக்கில் வாழ்ற அதிகாரிகளிடம் ஆளுமை இல்லை அல்லது அவர்கள் சரியாக இதை கையாள இல்லை என்ற குறைகள் தான் வெளியில வளர்ந்து கொண்டு இருக்கு. அந்த குறைகள் மாற்றப்படணும் என்றால் நாங்கள் இதுக்கு தீர்வு காண வேண்டும். ஆகவே நீங்கள் இன்றைக்கு அழைத்து இந்த விடயங்களை கூறியிருக்கிறீர்கள். நாளை மறுதினம் 30ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருக்குது. 29ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருக்குது. நான் இந்த கூட்டங்களையும் இந்த விடயத்தை நான் பிரஸ்தாபித்து இதற்கான தீர்வு எட்டுவதற்கான முழு முயற்சிகளையும் மேற்கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் இது நீங்கள் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறீர்கள். இந்த பொறுப்பை என்னால் முடிந்தவரை இந்த விடயத்துக்களை செய்யறேன்னு நான் போய் சொல்லியில்லை அல்லது என்னால் முடியும் நான் செய்வேன் என்றும் உங்களுக்கு உடனடியான வார்த்தைகளை சொல்லியில்லை. ஆனால் இது செய்யலாம். இதை நாங்கள் 2 பகுதியோடையும் கதைச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடையும் கதைச்சு வடக்கு மாகாண போக்குவரத்து அதிகார சபையோடையும் நாங்கள் இதை கையாண்டு இதற்கு உடனடியாக தீர்வு காண வேணும். இப்படியே நீண்ட காலம் ஈடுபட்டால் நீங்கள் அன்றைக்கு ஒரு போராட்டம் நடத்தினதையும் நான் பார்த்திருந்தேன். நான் அன்றைக்கு இல்லை பாராளுமன்றத்தில் இருந்தபடியா நான் இந்த பக்கம் வர இல்லை. ஆனால் தொடர்ந்தும் உங்களோட மனங்களும் தொழில்கள் வேலை செய்கிறவர்கள் நிறைய பாதிக்கப்படுற சந்தர்ப்பங்கள் கூடுதலாக உண்டு. இதற்கு நிரந்தரமான தீர்வு எட்டுவதற்காக நீங்கள் எங்களையும் அழைத்து எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறீர்கள். என்னால் நான் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இலங்கை தமிழிசை கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில முழுமையாக உங்களுக்கு எங்களுடைய முழு பங்களிப்பையும் செய்தருவோம் என்ற அந்த நம்பிக்கையை தந்து இந்த பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்து முடிந்தவரை முயற்சிப்போம். மிக்க நம்பிக்கை.